சாப்பிட்டு அப்படின்னு நான் சொன்னேன், ஆம்புலன்ஸ் வந்தா மட்டும் வழி விடுங்க, ஆம்புலன்ஸ் வந்தா மட்டும் வழி விடுங்க, வேற யாருக்கும் வழி விடாதீங்க. வந்தானா போலீஸ்? வந்தா ரெண்டு பேரும் வந்தானா போலீஸ்? எங்க போலீஸ்? அப்போ இந்த நாட்டு ஜனநாயகம் என்கின்ற போர்வையில் சர்வாதிகாரம் செய்கின்ற இந்த நாட்டில் நீ போராட்டம் செய்தால்தான் உன்னை மதிப்பான். ஜெயராஜ் பெண்ணிக்கு அடிச்சு கொண்டான் எங்க போலீஸ் ஸ்டேஷன். ஓட்டேரியில வினோத்குமார வெட்டி கொண்டான். என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க தெரியுமா விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்கள்? இந்த சமூகம் எங்களை அடக்கி ஒடுக்குகிறது, தாழ்த்தப்பட்டவர்கள் என்பதை எங்களை அடக்குகிறது என்று சமூக நீதி பேசுகின்ற விடுதலை சிறுத்தை கட்சிக்காரரை சேர்ந்து ஒரு சொல்லுகிறார். எங்க மேல பயம் விட்டு போச்சு, அதனால வெட்டி கொண்டோம். நான் சொன்னேன், உங்களுக்காக தெரியும், வணிக சமுதாயம் திரண்டு எழுவோம், திமிரி எழுவோம், திருப்பதி இருப்பாரு. யாரும் காட்டுறோம், நாங்க யாரும் காட்டுறோம். இந்த உலகத்தில் ஆக சிறந்த ஜனநாயகவாதி யார் தெரியுமா? வியாபாரி மட்டும்தான். நான் தான் ஜாதி பார்க்க மாட்டேன், மதம் பார்க்க மாட்டேன், இனம் பார்க்க மாட்டேன், மித்த எல்லாம் பார்ப்பான். என் கடையில எல்லாரும் வந்து பொருளை வாங்குவாங்க, எல்லாரையும் அனுசரிச்சு போவோம். ஆனா எனக்குன்னு ஒரு பாதிப்பு வரும்போது, இதுதான் 1980 வந்தது சென்னையில. கோவையில வந்துருக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, சென்னை கோவையில வந்து காஸ்கோ போயிட்டு இருக்கு. தென் மாவட்டங்கள்ல வானம் போயிட்டு விட்டது, மழை பெய்யல, விவசாயம் செய்ய வழி இல்ல. ஒரு காலத்துல எங்க தென் மாவட்டங்கள் எல்லாம் கொழும்பு நோக்கி பயணம் போனாங்க. கொழும்புல இனவெறி தலை தூக்கியது, சிங்கள தமிழை திருப்பி அடிச்சா, பிழைக்க வழி இல்லை, சென்னைக்கு வந்தோம். சென்னையில வந்து ஒரு சிகரெட் வாங்குவான், பாட்டில தள்ளி விடுவான், அடுத்த வார்த்தை ஆபாச வார்த்தை தான். சரிங்களா? சென்னை முழுக்க இது நடந்தது. இவர்களை எப்படி காப்பது? அப்படி என்பதற்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் சென்னை புறநகர் வணிகர் சங்கங்களின் பேரவை. அதை தோற்றுவித்தது எங்கள் தானே தலைவர் முத்துக்குமார். வரலாறு நாங்க போய் பேசல, இதுதான் வரலாறு. அங்க விதியில இருந்தா இன்னைக்கு நிறைய விருட்சங்கள் வந்தது, அதை நாங்கள் மறைக்க விரும்பவில்லை. ஆனா இன்னைக்கு மீண்டும் ரவுடிசம் தலை தூக்கிறது, அரசாங்க அதிகாரோட அட்டூழியம் தலை தூக்கி இருக்கிறது. முதல்வர் யாரும் உட்பட ஒரு சிறிய கேள்வி கூட கேட்பதில்லை. எவ்வளவு வன்முறை சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, எவ்வளவு பேர் கஞ்சா போதையில வந்து கடையில சண்டை போட்டுட்டு இருக்கா, எவ்வளவு அரசு அதிகாரிகள் ஒரு ரவுடிகளை போல் மாமூல் வசூல் பண்ணி கொண்டிருக்கிறாங்க எல்லாருக்கும் தெரியுமா? நான் கார்பரேட் போக வேண்டியதுன்னா இது வரைக்கும் டிமார்க், இங்க நான் போடும்போது நினைச்சேன், பரவாயில்ல சிங்கத்தோட போட்டு என்ன சுதந்திரம் போட்டிருக்காரு அப்படின்ட்டு. நம்முடைய முதல் எதிரிகளே இது போன்ற களவாணிகள் தான். கொரோனா காலகட்டம் உங்க எல்லாருக்குமே தெரியும், 3000 ஸ்கொயர் ஃபீட் கடைக்கு மேல கடை திறக்க கூடாது. யாரு? அரசாங்க உத்தரவு. 3000 ஸ்கொயர் ஃபீட் மேல இருந்தா கடை திறக்க கூடாது, அரசாங்கத்தோட உத்தரவு. மீறி கடை திறந்தான் டிமார்ட். என்ன பண்ண முடியுது? தமிழ்நாடு வியாபார சங்க பேரு சீல் வச்சோம் டிமார்ட். ஓகேவா? அப்போ நம்முடைய ஒற்றுமை மட்டும்தான் நம்மளை பலப்படுத்தும். நம்ம கூட்டம் மட்டும்தான் நமக்கு வழிவகை செய்யும். அதை முதல்ல நல்லா புரிஞ்சுங்க. எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க, மே 5 மாநாடு போட்டா மாநாட்டுக்கு பிரியாணி சாப்பிட்டு ஊட்டிக்கு போயிடலாம், காலையில ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு மாநாட்டுக்கு வந்துடலாம். அப்படி வரும்போது நம்மளோட கூட்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு போகும். உங்க எல்லாருக்குமே தெரியும், கூட்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு போகும். அந்த கூட்டத்தை நாம காட்டும் போதுதான் அரசுக்கு நம்ம யாருன்னு தெரியும். அது மத்திய அரசா இருக்கட்டும், மாநில அரசா இருக்கட்டும், எந்த அரசாங்கமும் வணிகரை கன்சிடர் பண்ணவே பண்ணாது. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், தக்காளி 100 ரூபாய்க்கு போய் என்ன சொல்லுவான், வியாபாரி 10 கிராம் கொள்ளடிச்சிட்டான். எல்லாரும் கேட்டுருக்கீங்க. தக்காளி 100 ரூபாய்க்கு போய் என்ன சொல்லுவாங்க, வியாபாரி 10 கிராம் கொள்ளடிச்சிட்டான்றாங்க. அதே தக்காளி 3 ரூபாய்க்கு போது 3 ரூபாய்க்கு வித்ததுல தக்காளி, அன்னைக்கு எந்த ஒரு ஊடகமாவது, எந்த ஒரு அரசு துறை அதிகாரியாவது வியாபாரிகள் நல்லவர்கள் அப்படின்னு பாராட்டிய வரலாறு உண்டா? இந்த சமூகத்தை அந்த வரலாறு இன்னைக்காவது இருக்குதா? நுழைவுவரி காலகட்டத்துல அது சொன்னது பாருங்க, மே 5 வந்து சொன்னாங்க பாருங்க, நுழைவரி போட்டாங்க 1980 காலகட்டத்துல. தமிழ்நாட்டுக்குள்ள ஜவுளியை கொண்டு வந்தா அதுக்கு வரி. அப்போ சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நல்லா தெரிஞ்சுங்க. பொதுவாக இந்த ஒயிட் காலர் ஜாப் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், மிகப்பெரிய வணிகர்கள் வந்து இந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல மெம்பரா இருப்பாங்க. அப்போ அந்த போராட்டம், ஆர்ப்பாட்டம், அது போன்ற விஷயங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயமும் இருக்காது. அப்போ நுழைவு வரி எதிர்த்து நம்ம போராட்டம். இங்க வந்து எம்ஜிஆர் காலகட்டம், எம்ஜிஆர் சுயநிலையில நெடுஞ்செழியன் அவர்கள் தான் நிதியமைச்சராக இருக்கிறார்.
அப்போ நம்முடைய கோரிக்கைகள் சரியாக ஏற்கப்படவில்லை. அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி எம்பி கிட்ட வடநாட்டு முதலாளிகள் சொல்லி இந்த நாட்டுக்கு சொல்லி அந்த நுழைவை கைவிட்டாங்க. அந்த நுழைவை எதிர்த்து போராடி வியாபாரி போராடுவான், அவனும் ஜெயிலுக்கு போவான் அப்படின்னு சொன்னனால்தான் மே 5 அந்த வரலாறு தெரிஞ்சுங்க. ஆனா இன்னைக்கு மே 5க்கு எத்தனை பேர் நம்ம கடையில் லீவ் விடுறோம்? நல்லா நீங்களே தெரிஞ்சுங்க. உணர்வு உள்ள ஒரு வியாபாரி மட்டும்தான் கடையில் லீவ் விடுவான். அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவான். என்ன சொல்லுவான்னா, அண்ணன் கடை வியாபாரம் போயிடுச்சுன்னா இன்னைக்கு ரிலையன்ஸ்ல வாங்கிடுறாங்க, டிமார்ட்ல வாங்கிடுறாங்க, ஆன்லைன்ல வாங்கிடுறாங்க. சரி, நீ வியாபாரம் பண்ணினா ஆன்லைன் டிமார்ட்ல நீ கட்டுப்படுத்துவியா? உன்னால முடியுமா? நீ ஒரு நாள் கடையை திறந்து வியாபாரம் பண்ணி கார்பரேட் வணிகத்தை உங்களால் கட்டுப்படுத்த முடியுமா? எப்படி முடியும்? ஒருபோதும் முடியாது. அப்போ அந்த ஒற்றுமை வேணும். நாம என்ன சொல்றோம், அரசாங்கத்துக்கு தொடர்ந்து கோரிக்கை எழுப்புறோம். இந்திய மக்களை படி எங்க விலை குறைவா இருக்கோ அங்க போய் அவங்க பொருளை வாங்க. ஆன்லைன் வணிகம் எப்படி வந்தது? இன்னைக்கு ஜெஃப் பெசோஸ் உலகத்துல முதல் பணக்காரர் எப்படி வந்தாரு? இந்தியாவில் 140 கோடி மக்கள் தொகை. இன்னைக்கு வரை இந்தியாவில் 60,000 கோடி நஷ்டத்துல வணிகம் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா தெரிஞ்சீங்க, 60,000 கோடி நஷ்டத்துல இந்தியாவில் வணிகம் பண்ற ஜெஃப் பெசோஸ் ஏன் பண்றாரு? நரசிம்மராவ் காலத்துல உலகமயமாக்கல் கதை திறந்து விட்டாங்க. பாரதிய ஜனதா மட்டும் இல்ல, நரசிம்மராவ் காலத்துல உலகமயமாக்கல கையெழுத்து போட்டாங்க. பன்னாட்டு நிறுவனங்கள் நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்க, நாங்க ஒண்ணும் கேள்வி கேட்க மாட்டோம். ஆனா மீண்டும் அந்த சட்டமன்றத்திலயோ நாடாளுமன்றத்திலயோ இந்த பன்னாட்டு நிறுவனங்களுக்கு வரி அதிகம் விதிக்கின்றீங்க. நான் விற்கிற 200 ஹார்லிக்ஸ என்னுடைய விநியோகத்துல 200 தான் தருவான். அதை நீ எப்படி 200 விற்கிற? டிமார்ட்ல எப்படி 200 விற்கிற? ஆன்லைன்ல எப்படி 200 விற்கிற? அப்ப இது யாரு கேள்வி கேட்கறது? யாரு கேள்வி கேட்கறது? நம்ம தான் கேள்வி கேட்கணும். நம்ம கேள்வி கேட்கணும். அருண்குமார் தனியாக கேள்வி கேட்டா தூக்கி வாரம் தூக்கி போட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு இந்த போலீஸ் வந்தாங்களே, 30 போலீஸ் வந்தாங்களே, அருண்குமார் தனியாக வந்து என்ன பண்ணிருப்பாங்க? அடிச்சு வண்டியில ஏற்றிருப்பான். 200 பேர் ஊர்வலம் வந்ததுனாலதான் ஐயா பார்த்து ஓரம் போங்க. இந்த காவல்துறை சொல்லிடுமா? திமுக ஊர்வலத்தை ஊர்வலம் நடத்தாதுன்னு சொல்லிடுமா? அதிமுக சொல்லிடுமா? விடுதலை சிறுத்தைகளை சொல்லிடுவாங்களா? பாமக சொல்லிடுவாங்களா? ஏன் நம்மகிட்ட வீரத்தை காட்டுறான்? இவன் சண்டை போட மாட்டான், இவன் கேள்வி கேட்க மாட்டான், இவன் கடையை விட்டு வெளில வியாபாரம் பண்ணி வெளியில கூட வர மாட்டான். இந்த வியாபார சமூகம் பொதுவாக வணிகத்துக்கு பயந்து அனைவருக்கும் அடங்கி போவார்கள் அப்படிங்கிறதுனாலதான். இல்லைன்னா கும்பகோணத்தை ஒரு சமூகம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கட்டான ஒரு கோயிலுக்கு 50,000 டொனேஷன் கேட்டு மிரட்டலாம். கூடங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. கட்டான ஒரு கோயிலுக்கு 50,000 டொனேஷன் கேட்டு மிரட்டுறான். யார் கேள்வி கேட்கறது? அந்த சம்பவம் வந்தது. கஞ்சா போதையில பஸ்ல பயணம் செஞ்சது கண்டக்டர் இழுத்து போட்டு அடிக்கிறான். யார் கேள்வி கேட்டது? கஞ்சா போதையில போலீஸ்காரனே அடிக்கிறான். யார் கேள்வி கேட்டது? அப்போ இது போன்ற சமூகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ உங்களுக்கு பக்கபலனா இருக்கிறது தமிழ்நாடு வியாபார சங்கத்தையும் ஒன்று அமைப்புகள் மட்டும்தான். ஒரு 100 ரூபாய் டேலண்ட் கொடுக்குறது நாங்க எங்க பாடுபடுறது எங்களுக்கு தெரியும். கூட இருக்கும் அத்தனை பேரும் மிகப்பெரிய கோடீஸ்வரர் நிர்வாகியா இருப்பான். அவன் கடையை விட்டுட்டு வந்தாலே அவன் 2,000 ரூபாய் நஷ்டமாகும். இவன் என்ன ஒருத்தர் போய் நாங்க 100 ரூபாய்க்கு கெஞ்சுவோம். உங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு கோரிக்கை மட்டும் நான் வச்சுக்கிறேன். உங்க நண்பர்கிட்ட சொல்லுங்க, எவ்வளவு செலவு பண்றீங்க? எத்தனையோ கோயில்களுக்கு கொடுக்குறீங்க, எத்தனையோ அரசியல்வாதிகளுக்கு மிரட்டி கேட்காம பணம் தள்ளி கொடுக்குறீங்க. 2-3 அமைப்புகள் இருக்கிட்ட என்ன பிரச்சனை? 3 கேலண்டர் வாங்க, எவன் ஆதரவு அவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணு, அவன் மாநாட்டுக்கு போ, 300 ரூபாய் என்ன குறைஞ்சிட்டு போற? அப்போ இது போன்ற விழிப்புணர்வு யார் ஏற்படுத்துறது? யார் ஏற்படுத்துறது? எங்ககிட்ட ஏன் ஞானம் பேசல? உங்களுக்கு 100 ரூபாய் கொடுத்தா எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? இதை போட்டுருக்கல மாநாட்ட எத்தனை முறை நான் கைதாக இருக்கிறேன். கடைசியில வினோத்குமார் வெட்டி கொண்டப்போ கைதான பேர் நாங்க தான் கைதானோம். இன்னொரு தலைவர் வந்து சமரசம் பேர் அந்த பாடி வாங்கிட்டு போனார்ல, அன்னைக்கு பெண்ணிட்ட கொலை பண்ணும் போது யார் கடன் தருது? அன்னைக்கு ஒரு பாட்டுக்கு ஒரு தடை உத்தரவு. நல்லா தெரிஞ்சீங்க, பெண்ணிக் ஜெயராஜ் கொலை அப்போ 144 தடை உத்தரவு. வெளியில யாருமே வர முடியாது. நாங்க 150 பேர் சாலையில் கூடி அவருக்கு அஞ்சலி செலுத்தி கைதான வரலாறு தமிழ்நாடு வியாபார சங்கத்தை எல்லாம் எங்க போனாங்க? அப்போ இந்த ஒற்றுமை தான் உங்களை கேள்வி கேட்க வைக்கும். யாரா இருந்தாலும் சரி, ஓகேங்களா? இன்னைக்கு ஸ்டாலின் இருக்கிறாரு. நாங்க சொன்னோம், போன முறை ஒரு மாநாடு ஒன்று நடத்துறோம். என்ன ஒரு மாநாடு நடத்துறோம்னா, இன்னொரு தலைவர் வந்து திமுக ஆதரவா இருக்காரு, அப்போ நம்ம ஒரு அதிமுக ஸ்டாண்ட் எடுத்தா நமக்கு ஒரு கவரேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிக்கு தலைவர்களை ஒருங்கிணைத்து மிகப்பெரிய ஒரு மாநாட்டை பிஜேபி நடத்தும். அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை எந்த வணிக சங்க மாநாடு கண்டிருக்காரு. அவ்வளவு கூட்டத்தை கூட்டணும். ஒரே ஒரு கோரிக்கை வச்சோம். என்ன கோரிக்கைன்னா, உங்களுடைய எம்பி எலெக்ஷன்ல தேர்தல் பரப்புரையில வணிகர்களுக்கு ஏதாவது சொல்லுங்க. நாங்க சட்டமாக்க சொல்லல, நாங்க சட்டமாக்க சொல்லல. உங்க தேர்தல் பரப்புரையில ஐயா இந்த கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றுகிறோம், எங்கள் கட்சி மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் வணிகர்களுக்கு செய்யப்படும் ஒரு கோரிக்கை நிறைவேற்றோம். ஒரு சின்ன விஷயம் தான் சொன்னோம். எல்லா கட்சிகளுக்கும் அதை அனுப்பணும். அதிமுக தேர்தல் அறிக்கை கொடுக்கல, திமுக தேர்தல் அறிக்கை கொடுக்கல, மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கொடுக்கல, காங்கிரஸ் கொடுக்கல.
அப்போ இந்த சமுதாயத்தில் மூன்றாம் தர குடிமகன் யாரு? வியாபாரி தான். அதனால தெரிஞ்சுங்க, கொரோனா ரூல்ஸ் ஒண்ணு போட்டான். அதாவது மாஸ்க் இருக்குல்ல, மாஸ்க் போடணும் சட்டம், மாஸ்க் போடலாம் 500 ரூபாய் ஃபைன். அதாவது கடைக்கு வர கஸ்டமர் மாஸ்க் போடல கடைக்காரனுக்கு ஃபைன் போடுவாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, கடைக்கு வர கஸ்டமர் மாஸ்க் போடல கடைக்காரனுக்கு ஃபைன். ஏன் கடைக்காரன் ஏன் ஃபைன் போடுறேன்? மாஸ்க் போட வரவன் ஃபைன் போடு. அப்போ இந்த அரசு அதிகாரத்துக்கு இங்க அவனுக்கு ஒண்ணுமே இருக்காது. அத்தனை IPS IAS ஆபீசரும் மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குவான். ஓகேவா? தமிழக அரசு எங்கேயாவது கடன் வாங்கி அவனுக்கு சம்பளம் கொடுத்துரும். மத்திய அரசு எங்கேயாவது வாங்கி சம்பளத்தை கொடுத்துரும். அவனுக்கு நம்ம கஷ்டம் தெரியுமா? பையனை போடு. ஒரு வருஷம் டார்கெட் வச்சு வசூல் பண்ணுவான். பிளாஸ்டிக் எவ்வளவு பையனை போடு. சரிப்பா, இந்த பிளாஸ்டிக் கவர் விஷயமா கொஞ்சம் நியாயமா பண்ணீங்களா? ஒருபோதும் பண்ண மாட்டோம். ஓகேவா? பிரிட்டானியா பிஸ்கெட் பாக்கெட் தயாராகிட்டே இருக்கும். அதுக்கு ஒருபோதும் ரீசைக்கிள் பண்ணவே முடியாது. நம்ம கடலை விட்ட வியாபாரிக்கு எவ்வளவு ரீசைக்கிள் பண்ண முடியும்? அவனுக்கு போய் ஃபைன் போட்டுருப்பான். சரி, அதையாவது மாசு பொருள் கண்டுபிடிக்கல, பிளாஸ்டிக் அந்த விஷயத்துக்கே வரல. ஏன்? கார்பரேட்டுகளுக்கு இது போன்ற ஒரு சுதந்திரத்தை சக்தியை இந்த அரசு கொடுக்குது. உனக்கு யாரு அம்பானி அதானி வந்த போதும் அவன் பெரிய லெவலில் தான் இருக்கிறாரு. அம்பானி அதானி எல்லாம் பெரிய லெவலில் இருக்கிறாரு. அவரோட பையனுக்கு 1000 கோடி ரூபாய்க்கு நிச்சயதார்த்தம் செய்யக்கூடிய அளவு பெரிய அளவில் இருக்கு. இன்னைக்கு இந்த வணிக சமூகம் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கடை வைப்பாங்க, சின்ன கடை வைப்பாங்க, அப்புறம் அந்த இடத்தையே வாங்குவாங்க, அதுக்கப்புறம் அடுத்த கடத்துக்கு போவாங்க. இன்னைக்கு புருஷன் முன்னாடி வீட்டுல யாருமே கடையில இருக்க முடியும். வேலைக்கு ஆட்கள் வர்றது கிடையாது. ஒரு நாள் அதிகபட்சம் கூலி வேலை செய்யற ஒரு கடை வைக்கிறது சம்பாதிக்கிறது இல்ல. அதான் நிதர்சனமான உண்மை. பெரிய பெரிய வியாபாரிகள் எல்லாம் போயிட்டாங்க, அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. அவன் சம்பாதிச்சுட்டான், அவன் அரசு சாப்பிட போயிட்டு போயிடான். அடுத்து வேற வணிக சமூகம் என்ன பண்ணும்? படிச்சுட்டு எல்லாம் வேலை வாய்ப்பு கொடுத்துட்டாங்களா? இந்த நாட்டுல என்ன பண்றான்? அத்தனை பேரும் சிக்கிய சமூகத்துல போய் சோறு டெலிவரி பண்றான், ராபிடோ பைக் ஓட்டுறான், டிரைவர் வேலை பாக்குறான். ஏன்னா இந்த சமுதாயம் பெரிய புரட்சி கொண்டு வந்துட்டாங்களா? என்னைக்கு வணிகம் பரவாயில்ல. பக்கத்துல தம்பி இருக்காரு, என் தம்பி தான் 24 வயசு ஆகுது. இன்னைக்கு 30 கடைக்கு ஓனரா இருக்கான். வணிகம் மட்டும்தான் உன்னை அடுத்த கடைக்கு கொண்டு போவோம். இன்னைக்கு நெல்லை கற்பட்டி காப்பி, ஆதிப்பட்டியம் கற்பட்டி காப்பி எல்லாம் சின்ன பசங்க வணிகத்துக்கு வராங்க. அவங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவோம்? இந்த அரசு சப்போர்ட் பண்ணணும். ஆனா இந்த அரசு என்னைக்காவது சப்போர்ட் பண்ணிருக்கா? அதை சப்போர்ட் பண்ண வைக்க நம்ம கேட்டிருக்கோமா? இன்னைக்காவது ஃபர்ஸ்ட் வியாபாரம் செய்யணும், பொண்ணு கொடுக்கணும். நமக்கு வருதா? நம்ம வியாபாரியா இருக்கிறோம், நம்ம பொண்ணுக்கு பையன் தரும்போது நமக்கு அந்த என்ன வருதா? அப்ப எப்படி இந்த கௌரவ குறைச்சலை நமக்கு நாமே ஏற்படுத்தி கொண்டோம் என்றால் தவறு நம்மையும் தான் இருக்குது. தயவு செய்து நீங்க ஒற்றுமையா இருங்க. நான் மீண்டும் 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 சொல்கிறேன், கடந்த 5 வருடங்களில் எனக்கு தெரிந்து நான் 30 முறை கைது செய்யப்பட்டிருக்கேன். என்னோட வீட்டுக்கு பிரச்சனை கிடையாது. நான் ஏன் சொல்லாம என் கூட பல பேர் கைதாயிருக்காங்க. எதற்காகனா இந்த வணிக சமூகத்துக்காக தான். நீங்கள் லட்சங்களை கொடுங்கள், கோடிகளை கொடுங்க, நாங்க யாருமே கேட்கல. இது போன்ற நிகழ்வுக்கு ஒரு மே இன்னைக்கு கூட உன்னால கடை மூட முடியல. எலெக்ஷன் ஏன் கடை மூடுனீங்க? எத்தனை பேர் கடை? எலெக்ஷன் பருத்துமா இருந்து ஏன் கடை மூடுனீங்க? ஏன் காலையில் 10 மணிக்கு ஓட்டு போட்டு கடை தர முடியாது? ஏன் மூடுனீங்க? அரசு அதிகாரி பயம் கொடுக்குறான். இதே மேடையில இங்க திருமாவளவனோ வேற கட்சிகளோ இங்க மீட்டிங் போட்டுருந்தா எவனை கடை திறந்துருப்பானுங்க. அந்த தைரியம் திராணியம் யாருக்கா இருக்கா? தொழில்நுட்ப பேரும். அப்ப எங்க மனு தவறும்? நம்ம ஒரு வியாபாரி சங்கம் உன்னுடைய விரும்பியை மீட்பதற்காக வணிகர் பாதுகாப்பு மாநாடு ஒரு மாநாடு இங்க நடத்துறோம். இதே இடத்துல இன்னும் 4 பேர் நமக்கு போட்டிக்கு மாநாடு நடத்துறாங்க. அதையும் மீறி உனக்கு கடை திறக்க தைரியம் வருகிறது என்றால் நீ இந்த சமூகம் எதை நோக்கி செல்கிறது சிந்தித்து பாருங்க. நான் மீண்டும் ஒன்று சொல்றேன், தயவு செய்து மே 5க்கு கடையை விடுங்க. நீங்க உங்க நண்பர்கிட்ட சொல்லுங்க, உறவினர் சொல்லுங்க, எத்தனை கட்சிகள்ல வேணா இருங்க, எத்தனை அமைப்புகள்ல வேணா இருங்க, எத்தனை சங்கங்கள்ல வேணா இருங்க. மே 5 நம்மளுடைய உரிமை. அன்னைக்கு ஒரு நாள் லீவு போடும்போது தான் அரசாங்கம் திரும்பி பார்க்கும். என்னடா மே 5க்கு லீவ் விடுறாங்க. உடனே சில பேர் நம்மளாலே சொல்லுவான், அந்த காய்கறி கடை வச்சிருக்குவேன், மெடிக்கல் வச்சிருக்கோம்லாம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அண்ணா அத்தியாவசிய பொருள் என்னன்னா அத்தியாவசிய பொருள், காய்கறி அத்தியாவசிய பொருள். அப்படியா? காய்கறி அத்தியாவசிய பொருளா? சரி, கொரோனாவில 2 அரசும் மாற்றி மாற்றி 4 நாள் லாக்டவுன், 6 நாள் லாக்டவுன், 10 நாள் லாக்டவுன் போட்டாங்களே. அப்போ என்ன பொதுமக்கள் இறந்து போயிட்டாங்களா? ஏன் 6 நாளைக்கு முன்னாடி வாங்கி வச்சுக்கிற உங்களால மே 5 விடுமுறை ஒரு நாள் முன்னாடி வாங்கிக்க முடியாதா? இந்த கேலண்டர் அடிக்கிறவனுங்க, நான் போறேன் கேலண்டர் அடிக்கிற இந்த சிவகாசியில அந்த ஆர்கனைசேஷன் 2 மாசத்துக்கு முன்னாடி போறேன். சரி, போன வருஷம் நாங்க போறோம். ஐயா, மே 1 தொழிலாளர் தினம் விடுமுறை போடுறீங்க. மே 1 நமக்கு சம்பந்தமே கிடையாது. ஏதோ ஒரு நாட்டுல எங்கேயோ தோன்றி 8 மணி நேரம் வேலைன்னு சொல்லி இந்தியாவுக்குள்ள வியாபித்து இன்னைக்கு மே 1 அரசு விடுமுறை. ஆனா மே 5 நம்ம தமிழ்நாட்டுல தோணுச்சு. ஒண்ணும் போடாதீங்க, மே 5 வணிகர் தினம், கடைகள் ஒரு வார்த்தை கேட்டா அவனும் நம்ம மாதிரி வியாபாரி தான். அதை போல கூட தயங்குகிறார்கள். அப்போ இதெல்லாம் நம்ம மீட்டு கொண்டு வரணும்னா
நம்மளோட ஒற்றுமை தான் நீங்க நம்ம பேரை வளர்ந்துட்டு இருக்கு. அதுல மாற்று கருத்துக்கள் இல்ல. நிறைய இளைஞர்கள் வந்திருக்காங்க, அதுல மாற்று கருத்துக்கள் இல்ல. நம்ம சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான், வியாபார சங்கங்கள் ஆரம்பிச்சு 2 விஷயம் தான் சாதிச்சிருக்காங்க. ஒண்ணு நுழைவு வரி போராட்டத்தை கைவிட்டது எம்ஜிஆர் பீரியட்ல, இன்னொன்னு தொழில் வரி ரத்து பண்ணது, தொடர்ந்து 3 நாள் கடையெடுப்பு, அதை செய்தது நம்ம தலைவர் முத்துக்குமார் மட்டும்தான். வேற யாராவது ஏதாவது செஞ்சுட்டேன்னு யாரையாவது வந்து மாத்தொட்டிக்கு சொல்லுங்க. இத்தனை 41 கால வரலாறு இருக்கு, நான் இதை செய்து அப்படின்னு சொல்லிட்டு யாரையா வந்து ஸ்டேஜ்ல பேச சொல்லுங்க. தொழில் வரி ரத்து செய்தது, நுழைவு வரி ரத்து செய்தது, 2 விஷயம் தான். மீதி யாரையாவது நாங்க அதை கடையை காலி பண்றது, இந்த கட்ட பஞ்சாயத்து போடுறது, மினிஸ்டர் கூப்பிட்டு வந்து இது பண்றது, அது எல்லாமே எங்களுக்கு தெரியும். நீ ஒரு 10,000 பேருக்கு டோக்கன் கொடுத்து 10,000 கூட்டு வந்தா மினிஸ்டர் அங்க வர போறான். நான் ஒரு 10,000 பேருக்கு டோக்கன் கொடுத்து இலவச வேட்டி போட சாரன்னு சொல்றதா என்கிட்ட வர போறான். இந்த கூட்டத்துக்கு பெரிய விஷயமா? நீங்க 5 நிமிஷம் நான் செலவு பண்ணல, வரலையா கூட்டம்? ஓகேவா? அப்ப கூட்டம்னா நாங்க எவ்வளவு செலவு கூட்டம் வரும், அது விஷயம் கிடையாது. ஒரு தன்னெழுச்சியாக இந்த கூட்டம் வந்திருக்கு, அதுதான் நமக்கு மதிப்பு. அப்ப அடுத்த மாநாடு இதேவரை ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான மாநாடு நடத்தணும். அதை விட முக்கியம் மே 5 நம்ம வணிகோட பிரச்சனை. பக்கத்து கடையில ஏதாவது ஒரு பிரச்சனை 5 பேர் போய் தட்டி கேளு. எங்க ஏரியாவில் இப்ப கஞ்சா பொருள் அதிகமாயிடுச்சு. எங்க ஏரியாவில் ஒரு ஊர் ஒன்று இருக்கு. காலையில் ஒரு 10 மணிக்கு ஒரு வியாபாரி ஒருத்தர் போன் பண்ணாரு, ஆனா என்னை வந்து கஞ்சா போட்டு ஒருத்தர் மிரட்டுறான், கத்தியை காட்டி மிரட்டுறான் அப்படின்ட்டு. நாங்க என்ன சொன்னோம், ஒரு நிர்வாகி ஒரு 10 பேர் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். உடனே அவரை கூட்டிட்டு வந்துட்டாங்க. நாங்க ஸ்டேஷன் வரதுக்குள்ள அந்த நம்ம புகார் பண்ண பாத்தீங்கன்னா அந்த கஞ்சா சாப்பிட்டு பார்த்தா அவன் வந்து அந்த கஞ்சா முன்னாடி வந்து கத்தி வச்சு தீக்கிட்டு இருக்கான் முன்னாடி. என்ன என்னாச்சு, என்ன போய் போலீஸ்ல புகார் பண்ணியா, இன்னைக்கு 10 பேர் வருவோம், நாளைக்கு எவன் வருவோம் பாக்கலாம். அப்போ இந்த அவல நிலைக்கு யார் காரணம்? அந்த போலீஸ் என்கிட்ட சொல்லுது, நாங்க போலீஸ் போர்ஸ் 3 பேர் தான் இருக்கிறோம், இல்ல சாரி கிரைம்ல 6 பேர் தான் இருக்கோம், நாங்க என்ன சினிமா படம் ஓடி போய் பிடிக்க சொல்றேன்னு கேக்குது. ஏன் பிடிங்க, பிடிங்க. இப்போ ஸ்டாலின் அவர்களை பத்தி தவறா ஒரு கமெண்ட் ஒண்ணு போட்டா பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல எவ்வளவு தீவிரமா போய் பிடிக்கிறீங்க, பிடிங்க. அப்ப இங்க வந்து போலீஸ் போர்ஸ், நீங்க ஒரு அமைச்சர் மினிஸ்டரோ போனா வழிநடுங்க நிக்க வைக்கிறீங்களே, அப்ப இங்க வந்து போலீஸ் போர்ஸ். சாலையை மறிப்போன்னு சொன்னதுக்கு அப்புறம் 2 வேன் வந்து போலீஸ் இறக்குறீங்க எங்க ஊருக்கு, அப்ப இங்க வந்து போலீஸ் போர்ஸ் வருது இல்ல. அது எல்லாத்துக்கும் போலீஸ் போர்ஸ் வருது இல்ல. அப்போ வணிகனை காக்கிறதுக்கும் போலீஸ் போர்ஸ் வரணும். சம்பளமே நாங்க தானே கொடுக்குறோம். யார் எஜமான எல்லாருக்கும்? நம்ம தான் எஜமான, வேற யார் எஜமான? நம்மளாம் யார் வரி வசூல் பண்ணி கொடுக்குறா? நீங்க நினைக்கலாம் சில நம்மளால வந்து போஸ்ட் வரி கட்ட மாட்டாங்க. ஏன்னா இவன் வரி கட்ட இவன் என்ன பாடுபட்டோம் நமக்கு தெரியும், சின்ன சின்ன வியாபாரிலாம். அப்போ ஒரு பொருளுக்கும் டாக்ஸ் போட்டு இன்க்ளூசிவ் ஆஃப் டாக்ஸ் தான் நம்ம கஸ்டமர் கொடுக்குறோம். அந்த வரியை வாங்கி கொடுக்குறது யாரு? புதுமை நம்ம மட்டும் தான் வாங்கி கொடுக்குறோம். அப்போ இது போன்ற உங்களுக்கு சம்பளம் கொடுக்கின்ற எங்கள் வணிகர்களுக்கு நீங்கள் விசுவாசமாக இருக்காவிட்டாலும் பரவாயில்லை, உங்களுடைய அடிப்படை பணிகள் மட்டும் செய்யுங்கள் அப்படின்னு கேள்வி கேட்டா அதை செய்ய கூட ஆள் இல்லை. யாரை கேட்டாலும் உங்களுக்கு ஒரு அறிக்கை ஒன்று கேட்டேன் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, இந்த ஆன்லைன் பொருளுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமா டாக்ஸ் போடணும், எல்லா கட்சிக்காரங்களும் எங்களுக்கு ஒரு அறிக்கை கொடுங்க அப்படின்னு. ஒரு கட்சிக்காரன் நமக்கு தரல. அத்தனை தலையெடுத்து போய் கேட்கிறேன், ஏன்னா கொஞ்சம் ஒரு பரிந்துரை பண்ணுங்க, நீங்க சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் கொஞ்சம் பேச சொல்லுங்க, ஒண்ணு இல்ல ஒரு வார்த்தை பேச சொல்லுங்க, இந்த ஆன்லைன் கொஞ்சம் வரி போட சொல்லுங்க, ஒரு 10% டாக்ஸ் போட சொல்லுங்க. ஒரு கட்சிக்காரர் கூட சொல்லவே இல்லை. அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, நாங்க பெரும்பான்மையான மக்களுக்கு தான் ஆதரவா இருக்கும், வணிக சமூகத்துக்கு ஆதரவா இருக்க மாட்டோம். அப்போ அதை தடையை உடைப்பதும் தடையை மீட்பதும் நம்ம கையில தான் இருக்கு. நம்முடைய வெற்றுமை மட்டும்தான் நம்முடைய பலம். மறுபடியும் சொல்லுங்க, எந்த ஒரு ரோடுக்கும் பயப்படாதீங்க. திமிரியவும் திருப்பி அடிக்கவும் நமக்கும் தெரியும். வாழ்க சுதேசி வணிகம், வளர்க சுதேசி.